friends, welcome to Nadila's Treasure House of Art. Hi friends, இன்னைக்கு ஹூப் ஆர்ட்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஹூப் ஆர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம 15 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாம் 15 ஸ்டிச்சஸும் நான் சொல்லி தந்துருக்கேன். இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃப்ரேம், அப்புறமா கிளாத், எம்ப்ராய்டரி த்ரெட், ஒரு ஸ்கேல், பென்சில், நீடில், அப்புறமா கட்டர். பாருங்கள், ஃப்ரேம் அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு மேலே இப்படி கிளாத் வச்சுட்டு இந்த அவுட்டர் ஃப்ரேமை இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுடணும். அவ்வளோதான். நல்லா டைட்டாக ஸ்க்ரூ போடணும். நம்ம நல்லா டைட்டாக ஃபேப்ரிக்கை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம தைச்சிருப்போம்ல ஸ்டிச்சஸ், அதெல்லாம் அப்படி துணியோட அப்படி சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். இல்லைனா லூஸாக இருந்துன்னா, ஃபேப்ரிக் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் போட்டு முடித்தோடனே எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்டிச்சும் அப்படி ஒரு மாதிரி தொங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃபேப்ரிக் வந்து நல்லா டைட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல இந்த அளவுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நல்லா அப்படி எல்லா சைடும் அப்படி இழுக்கணும். இந்த மாதிரி நல்லா அப்படி இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடணும். நம்ம லாஸ்ட்டில் ஒரு திருக்கு பாக்கி இருக்கும்ல, அப்போ திருப்பியும் நல்லா அப்படி டைட் பண்ணி விடணும். நல்லா துணி இப்படி டெம்பராக நிற்கணும். ஸோ நல்லா டைட் பண்ண அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒன்று ரெண்டு திருக்கு பாக்கி இருக்கும்ல, அதை நல்லா அப்படியே டைட் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா டெம்பராக அப்படி நிற்கும். இப்போ ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரணும். அப்போ அது வந்து நல்லா அழகாக நல்லா டெம்பராக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இனி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்டிச்சோட லென்த் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே போகலாம். நம்ம இப்படி லென்த் எடுத்து இப்படி போட்டால் எல்லா ஸ்டிச்சுமே 5 சென்டிமீட்டர்ஸ் போடுறேன்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் போடுங்க. 10 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். 10 சென்டிமீட்டர்ஸ் இல்லை உங்களுக்கு கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் போடுங்க. அப்போ நல்லா பக்காவாக ப்ராக்டிஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸும் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்திருக்கேன். இனி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு கீழே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நாட் போட்டிருக்கு. சாதாரணமாக சொட்டை போடுவோம்ல, அதுதான் போட்டுட்டு இனி இதுலேருந்து இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சோட லென்த்தும் ஒரே அளவில் இப்படி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஸ்டிச் ஏற்கனவே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இப்படி எடுத்துட்டு இந்த மொதல் செயின் என்ன அளவோ அதே அளவுக்கு நம்ம வந்து அடுத்த சைடு நீடில் குத்தி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடில் இருக்க த்ரெட்டை ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த ஃபேப்ரிக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை தான் எடுத்து நம்ம வேலை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இது பேர் செயின் ஸ்டிச். உங்களுக்கு முதல்ல நீங்கள் தைக்கிங்க, உங்களுக்கு லென்த்து சரியாக வரமாட்டிங்கன்னா பென்சில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி டாட்டும் போட்டுடலாம். அப்புறமா போக போக பழகிரும், நமக்கு நல்லா அழகாக அப்படி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி டாட் போட்டு வச்சு நீங்கள் செய்து பாருங்கள், பார்க்குறதுக்கு எல்லா ஸ்டிச்சும் ஒரே அளவில் நல்லா அழகாக இருக்கும். இன்னும் நம்ம டிசைனில் போடச்சுல இன்னும் ஸ்டிச்சு கொஞ்சம் சின்னதாக போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து ஸ்டிச்சோட லென்த் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். குட்டி குட்டியாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரிகேட்டடாட்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதோ வேலை பண்ணியிருக்க மாதிரி எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் ஊசியாக அதே மாதிரி தான் நல்லா சின்ன ஊசியாக எடுக்கணும்.
இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இனி முடிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே இப்படி கீழே போட்டு பின்னால் எப்போ போல தான் நாட் போட்டு காட்டுங்க. இப்படி போட்டோமா, இனி இந்த பக்கத்து ஸ்டிச்சில் இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான், நார்மலாக போட்டது தான். நம்ம தையல்லாம் தைக்க வந்து போடுவோம்ல, அதே தான். இப்போ எனக்கு நூல் பத்தலை, அதான் நீடியில் பின்னால் ஓடி போட்டு எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு நேரமும் ஒரு 2-3 நேரம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்க, பின்னால் பார்க்க இந்த மாதிரி இருக்கும், முன்னால் பார்க்க இப்படி இருக்கும். செயின் ஸ்டிச். இனி அடுத்த ஸ்டிச் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் பாருங்கள், நம்ம வந்து இப்போ செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணணுமா, பேக் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி இப்படி பேக்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணணும். பாருங்கள், இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வைங்களேன். இப்போது இது வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுனா நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இப்படி வரும். பேக் ஸ்டிச். பின்னோக்கி தைக்கிறோம்ல, அதனால தான் அது பேர் பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி எம்ப்ராய்டரிக்கும் பண்ணலாம், நம்ம வந்து தைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்டிச் இது பேக் ஸ்டிச். இப்போ ஹூப் எம்ப்ராய்டரியில் எங்கேயாவது லேஸ் வச்சு தைக்கணும், ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாதிரி செய்து அது தைக்கணும் அப்படின்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு பதிலாக பேக் ஸ்டிச் கொடுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிச் இது. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் பேக் ஸ்டிச். பின்னால் பாருங்க இப்படி இருக்கும். இனி இதை முடிக்கிறதும் அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி முடிக்கணும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு 2-3 தையலுக்குள்ளே பாருங்க இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும் தையல். இந்த மாதிரி பேக் ஸ்டிச். இனி அடுத்து பாருங்க ஸ்டெம் ஸ்டிச். இந்த மாதிரி இப்படி நீடில் இப்படி மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்க, இதில் ரெண்டாவது இதில் நம்ம குத்தணும். குத்திட்டு பாருங்க, ரெண்டாவது இங்கே குத்தணும். குத்திட்டு பாருங்க இப்படி ஹாஃப் த வே, ஒரு பாதி அளவுக்கு இப்படி வரணும். ஃபுல்லாக அங்கே வரைக்கும் எடுத்துடக்கூடாது, ஒரு பாதி அளவு இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு வரணும். அவ்வளோதான், இவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச். இனி பாருங்கள் அடுத்த ஸ்டிச்சு. இதில் இப்படி குத்துறோமா, குத்திட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சு இதில் வரணும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி இதான் ஸ்டெம் ஸ்டிச். நம்ம வந்து நிறைய இடத்துல நான் வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவேன். அந்த நம்ம லீஃபுக்கு ஸ்டெம் ட்விக்ஸு அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டெம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவேன். பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், சீக்கிரமாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். அப்படி ஃபில்லிங்காக இருக்குது பார்த்தீங்களா, நிறைஞ்சி போயிருக்குல. ரன்னிங் ஸ்டிச்லாம் நடுவில் கேப் இருக்கும், இது வந்து அப்படி இல்லை. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்க.
பாருங்கள் இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி குத்திட்டு இந்த ஸ்டிச்சில் இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். இனி முடிக்கச்சில் இதுக்கு கீழே இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி முடிச்சிடும். பின்னால் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம எல்லா ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான் நம்ம முடிப்போம். வேறு எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுறது இல்லை இது முடிக்கிறதுக்கு. பாருங்க இப்படி 2-3 நேரம் பண்ணிட்டு கூட கொஞ்சம் செக்வர்டாக இருக்கிறதுக்கு தான் ஒரு 2-3 இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி நூலை உள்ளே வச்சு இப்படி இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இந்த நூலை போட்டு எடுக்கும். அவ்வளோதான். நான் ரொம்ப இப்படி நூல் தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா லேசாக அதை வெட்டி விடலாம். லேஸ் இந்த மாதிரி அப்போ பின்னால் பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. அல்லது இதை ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இப்படியில் ஒட்டவும் செய்யலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். நமக்கு பின்னாலே ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா இப்படி வந்திருக்குல்ல பாருங்கள் இந்த நாட்டுன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்டு நம்ம வெட்டிட முடியாதுல்ல. ஸோ இதுவும் உங்களுக்கு இப்படி நீண்டுட்டு நிற்க வேண்டாம் அப்படின்னா இப்போ நெட் கிளாத்து ஆர்கன்ஸா கிளாத்லலாம் நம்ம வந்து நம்ம இப்படி எம்ப்ராய்டரி பண்ணால் பின்னால் இது தெரியும். இப்போ இதில் நமக்கு தெரியாது, ஏன்னா துணி கட்டியாக இருக்கனால அந்த மெலிசாக இருக்க துணியில் டிரான்ஸ்பரண்ட் துணியிலலாம் தெரியும். ஸோ அப்படி உள்ள நேரத்தில் இந்த நாட்டு நம்ம வெட்ட முடியாது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி லைட்டாக அப்படி கம் வச்சுட்டு இந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை இதுக்கு மேலே இப்படி வச்சிடணும். அப்படி வச்சுட்டா பாருங்கள் நல்லா அழகாக அப்படி ஒட்டிடும். அப்போ பின்னாலே நமக்கு முன்னால் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். டிரான்ஸ்பரண்ட் துணியில் நம்ம எம்ப்ராய்டரி போட்டால் பின்னால் இந்த மாதிரி பண்ணால் முன்னால் வந்து இந்த மாதிரி இப்படி தெரியாது நூல் இருக்குன்னு. பாருங்கள் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த துணியில் எப்படினாலும் தெரியாது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். சைடில் ஒட்டிடக்கூடாது, கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு மேலே தான் ஒட்டணும். சைடில் ஒட்டிட்டாலும் மாதிரி ரொம்ப இதாயிரும். எடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இப்படி ஒட்டிட்டா பாருங்கள் எங்கே நாட் போட்டிருக்குன்னே தெரியாது. ஸோ இது ஒரு மெத்தட் நீட்டாக இருக்குதுக்கு. அடுத்து வந்து 1 லைன் ஸ்டிச். அதுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன டாட்டில் ஒரு 3 லைன் இந்த மாதிரி 3 லைன் போதும். எல்லாத்துக்கும் த்ரெட்டு நான் வந்து 6 strands தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ நம்ம 1 லைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் சும்மா ஒரு டாட் வச்சு ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். 1 லைன் ஸ்டிச்னா அப்படி நம்பர் 1 மாதிரி தான் 1 1 1 அப்படி தான் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள் இப்படி நீடில் த்ரெட் இப்படி மேலே எடுத்துட்டோமா, இங்கே அப்படி குத்திட்டோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் 1 லைன் ஸ்டிச். இப்படி 1 மாதிரியே எப்படி வருது பார்த்தீங்களா. இதை நம்ம எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டிசைன் க்ரியேட் பண்ணலாம். இதான் 1 லைன் ஸ்டிச். ஒரே லைனில் டிசைன் இந்த ஸ்டிச் போடுறது. பாருங்கள் இது அடுத்து 1 லைன். அடுத்து பாருங்கள் இது 1 லைன். அவ்வளோதான். இப்படி 3ஆவும் போடலாம், ரவுண்டாகவும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இதான் 1 லைன் ஸ்டிச். பின்னால் முடிக்க தான் பாருங்கள் அதே மாதிரி டெக்னிக் தான். 1 லைன் ஸ்டிச் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தது லேசி டேசி ஸ்டிச். அந்த ஸ்டிச் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், பெட்டல் மாதிரி இந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ செய்யலாம். இது வந்து 2 மெத்தடில் போடுவாங்க லேசி டேசி ஸ்டிச். நான் 2ம் சொல்லித்தரேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம்ல அதே மாதிரி தான். பாருங்கள் ஹோல் இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்தில் ஹோலுக்குள்ளே போடல, பக்கத்தில் பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீளம் நமக்கு பெட்டல் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஊசியை குத்தி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் அப்படி சுற்றிக்கிறோம். நம்ம செயின் ஸ்டிச் பண்ணோம்ல அதே தான். இது வந்து செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு வேரியேஷன் தான் லேசி டேசி ஸ்டிச். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப இழுத்துறக்கூடாது, கொஞ்சம் இந்த பெட்டல் ஷேப்பில் வர வரைக்கும் இந்த அளவுக்கு போதும். இனி என்ன பண்ணணும்னா பாருங்கள் இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் நம்ம குத்தி கீழே எடுத்துடணும். இந்த மாதிரி இது வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும் இந்த செயினுக்கு. இதான் லேசி டேசி ஸ்டிச். பாருங்கள் நான் திருப்பி ஒருக்க காட்டி தரேன். இப்படி செய்துட்டு பாருங்கள் இதுக்கு பக்கத்தில்
நமக்கு எவ்வளோ பெரிய பெட்டல் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம ஊசியை நம்ம குத்தி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி. இது ஒரு மெத்தடா. இன்னொரு மெத்தடு பாருங்கள். நீடில் இப்படி குத்தி எடுக்கணும் மேலே. திருப்பி அதே நீடில் அதே இடத்துல அதே ஹோலில் நம்ம இப்போ குத்திட்டு மேலே வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே அதே ஹோலில் குத்தி என்ன பண்ணணும்னா கீழே எடுக்கணும். கீழே எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. பாருங்கள், நமக்கு எவ்வளோ தூரம் பெட்டல் வேணுமோ அவ்வளோ பெருசு தூரத்துக்கு நம்ம இதை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போகணும். ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இப்போ இந்த அளவுக்கு இந்த பெட்டல் நமக்கு வேணும்னா நம்ம வந்து இந்த பெட்டலுக்கு உள்ளோடி நீடியில் போட்டு எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டு அப்புறமா ஆஸ் யூஷுவல் தான் அடுத்த சைடில் இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். இது ஒரு மெத்தட். திருப்பி இருக்கா சொல்லி தரேன். பாருங்கள், இப்படி இப்படி எடுத்துடணும். நம்ம எந்த ஹோல்லேருந்து வந்திருக்கோமோ பாருங்கள், அதே ஹோலில் தான் நான் போடுவேன். அதே ஹோலில் போட்டுட்டு நம்ம கீழே போகணும். கீழே ஃபுல்லாக கீழே இழுத்துறக்கூடாது. அடுத்து நமக்கு வந்து எவ்வளோ பெருசில் பெட்டல் வேணுமோ அவ்வளோ பெருசு வரைக்கும் இந்த த்ரெட்டை நம்ம இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளோடி த்ரெட் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு அடுத்து பாருங்கள், இந்த சைடில் இப்படி குத்தி கீழே எடுக்கணும். அவ்வளோதான். இது 2 மெத்தட். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பின்னால் நாட் போடுறது ஆஸ் யூஷுவல் தான். இனி அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பாருங்கள், நான் வந்து 12 ஸ்டாண்ட்ஸும் எடுக்கேன். அப்போ உங்களுக்கு நல்லா போல்டாக தெரியும்ல, அதுக்கு வேண்டி தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி நீடில் இப்படி மேலே எடுக்கணும். இப்படி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு இந்த த்ரெட் அப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு பாருங்கள், இப்படி ஒரு சுற்றிட்டு நான் இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இதை நம்ம குத்திட்டு மேலே வந்திருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இப்படி குத்தி கீழே எடுக்கிறது வரைக்கும் இந்த த்ரெட்டை நம்ம கையிலே பிடிச்சிடணும். ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த ஊசி கீழே வராது. ரொம்ப லூஸாக பிடிச்சா நாட் வந்து ஒரு மாதிரி தெத்து விழுந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ நல்லா மீடியம் அளவில் பிடிச்சிட்டு பாருங்கள், இந்த த்ரெட்டு இப்படி உள்ளே எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போலச்சில் நடுவில் பாருங்கள், இந்த இப்படி ஒரு ஹோல் இருக்கணும். இதுக்குள்ளோடி இந்த நூல் பேருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்படி வந்தால் தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம கரெக்டாக போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சில நேரம் நம்ம வேகமாக போட என்ன ஆகும்னா சரிஞ்சிரும். ஃப்ரெஞ்ச் நாட்டு கொஞ்சம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சைட்லலாம் போகும். அப்படி போகக்கூடாது. எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி குத்தி நம்ம மேலே எடுக்கோமா, எடுத்துட்டு இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்று. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ரெஞ்ச் நாட் வேணால் கூட ஒரு சுற்று கூட சுற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி சுற்றிட்டு பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இப்படி வந்து இது இப்படி இந்த நூல் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டில் நான் பிடிச்சே தான் வச்சுருக்கேன். அதை விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஹோல் இப்படி ஹோல் இருக்கணும். இதுக்குள்ளோடி இந்த நூல் கீழே போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் பார்க்க. ஸோ இதான் ஃப்ரெஞ்ச் நாட். நான் ஒருக்கா கூட போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு சுற்றிட்டு இங்கே பக்கத்தில் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இதான் நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட். பின்னால் எண்ட் பண்ணுறது எப்பவும் போலே தான், ஒரே மெத்தட் தான்.
இனி அடுத்து சாட்டின் ஸ்டிச். ஒரு பாக்ஸ் போடலாம் குட்டியா. அப்புறமா ஒரு ட்ராப் ஷேப்லையும் சொல்லி தந்துடுறேன். அது வந்து அதுலேயும் டவுட் வரும். ஏன்னா இதுலனா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம், இதில் இப்படி போடுறது ஒரு டவுட் வரும். ஸோ அதனால் ரெண்டும் நான் சொல்லி தந்துடுறேன். இப்படி ட்ராப்பில் போடச்சில இப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டே போகல. ஸோ ட்ராப்னு வரும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துடும் எப்படி போட அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கச்சில முதல்ல நம்ம போடச்சில ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பென்சில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டுடலாம். இல்லை இப்படி போடுறதும் உங்களுக்கு சரியாக வரமாட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ராப் இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாதியில் லைன் போடுங்க. அப்புறமா இப்படி, அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா ஸ்டிச்சும் அதே மாதிரி போட்டுடலாம். ஸோ முதல்ல நமக்கு கொஞ்சம் பழகுறது வரைக்கும் இப்படி லைன் போட்டு நம்ம தைக்கலாம். நல்லா பழகின பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி இப்படி டேரெக்டாக இப்படி முதல்ல இப்படி லைன் போட தெரியல, முதல்ல சென்ட்ரல் லைன் போட்டுட்டு இப்படி 2-3 லைன் இப்படி 2 சைடும் இப்படி போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலேயே போடுங்க, அழகாக வந்துடும் சாட்டின் ஸ்டிச். இது வந்து பின்ன பிரச்சனை இல்லைல்ல, இப்படி இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். இதுதான் கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டோம்ல, கர்வ் வரும்போது கொஞ்சம் டவுட் வரும். அதுக்கு இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக போட்டுடலாம். இனி தைக்கலாம். ஃபஸ்ட்டில் இங்கேருந்து இங்கே நல்லா நெருக்கமாக போடணும் சாட்டின் ஸ்டிச். இது இப்படி நல்லா நெருக்கமாக போட்டால் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பாலிஷாக சாட்டின் துணி மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சாட்டின் ஸ்டிச். நல்லா பாருங்கள், இப்படி பளபளன்னு இருக்கும் பார்க்க. இது வந்து நம்ம ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம் சாட்டின் ஸ்டிச். சாட்டின் ஸ்டிச்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஒட்டி ஸ்டிச் தைச்சிட்டே போகணும். இதுதான் சாட்டின் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்படி நம்ம நல்லா இப்படி க்ளோஸ்டாட்டு இந்த ஸ்டிச் இப்படி போட்டே போகணும். இது வந்து ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம ஃபில் பண்ணதோட நம்ம வந்து குறவாட்டு ஒரு 3 ஸ்டாண்ட்ஸ் 4 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து ஃபில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. தின் லைன்ஸ் ஆட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தொட்டு பார்த்தா அப்படி சாஃப்டாக இருக்கும் சாட்டின் மாதிரி. ஸோ இதான் சாட்டின் ஸ்டிச். இனி நம்ம இந்த டிசைனில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், பின்னாலே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த டிசைனுக்கு நான் வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரோவெல்லாம் இருக்கனால.
பாருங்க இந்த மாதிரி நம்ம அப்படியே ஃபில் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இதை நம்ம பாருங்க இப்படி தொட்டு பார்த்தா அப்படி சாட்டன் மாதிரி இருக்கும். அதே போல் இதுவும் அப்படி தான். ஸோ சாட்டன் ஸ்டிச். அடுத்து பாருங்கள் ஃப்ளை ஸ்டிச். அது வந்து இந்த மாதிரி இப்படி 3 லைன்ஸ் போடணும். அதுக்கு ஃப்ளை ஸ்டிச்சுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 3 லைன் போட்டுட்டு இனி பாருங்கள் நம்ம நீடில் இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு வருவோம். அது வந்து நம்பர் 1. திருப்பி அந்த நீடில் த்ரெட்டோட இந்த சைடில் கொண்டு போவோம். நம்பர் 2. அப்புறமா கீழே கொண்டு போயிட்டு நீடில் கீழே கொண்டு போயிட்டு திருப்பி மேலே வருவோம். அப்போ இந்த இடத்துலேருந்து வரணும். அது நம்பர் 3. அப்புறமா அங்கேருந்து இங்கே அதை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்பர் 4. இந்த மாதிரி நான் தைச்சி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள் ஃப்ளை ஸ்டிச் இது பேர். இதிலேருந்து இது நம்பர் 1. நம்பர் 1லேருந்து இப்படி மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு திருப்பி நம்ம நம்பர் 2லேருந்து கீழே போகிறோம். கீழே போயிட்டு ஃபுல்லாக அந்த த்ரெட்டை இழுத்துடக்கூடாது. இந்த மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுடணும். பிடிச்சி வச்சுட்டு 3 நம்பர் இருக்குல்ல, இப்படி 3 இதில் கீழே இருந்து இப்படி மேலே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இது இப்படியே தானே இருக்குது. இதை வந்து நம்ம செக்யூர் பண்ணணும்ல, அதை வந்து கொஞ்சம் நீளமாக வந்து நம்பர் 4ல் வந்து நம்ம இந்த த்ரெட் அப்படி கொண்டு வந்து அப்படி செக்யூர் பண்ணுறோம். இதுதான் ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச். அப்புறமா இது வந்து பார்க்க லெட்டர் ஒய் மாதிரி இருக்கா, அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து ஒய் ஸ்டிச். இந்த மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இது போடணும். இந்த மாதிரி திருப்பி ஒருக்கா பாருங்க. இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு இது வந்து நம்ம வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ், அதோடைய பாடி, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி. ஸோ இதான் ஃப்ளை ஸ்டிச். இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஒய்யா. அடுத்து பாருங்கள் பிளாங்கெட் ஸ்டிச். அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி 2 லைன் போடணும். இந்த மாதிரி இப்படி 2 லைன்ஸ் போடணும். போட்டுட்டு பாருங்கள் கீழே செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம நீடியில் இப்படி குத்தி மேலே எடுக்கணும். எடுத்துட்டோமா? இனி இந்த த்ரெட் வந்து இப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஸ்டிச் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு பாருங்கள். இப்போ இங்கே வரைக்கும் வேணும், இவ்வளோ லென்த்தில் நமக்கு ஸ்டிச் வேணும்னா இவ்வளோத்தையும் நம்ம வச்சுட்டு இங்கே குத்தாமல் இதுக்கு நேராக மேலே குத்தணும். குத்தி இந்த மாதிரி இப்படி கீழே எடுக்கணும். எடுக்கச்சில பாருங்கள் த்ரெட் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கணும். இனி ஃபுல்லாக அப்படி குத்தி இப்படி எடுக்கணும். அவ்வளோதான் பிளாங்கெட் ஸ்டிச். இப்படி எல் ஷேப் எல்லாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி முடிக்கிறது வந்து பாருங்கள் இதில் இப்படி. ஸோ நல்ல ஈஸியான ஒரு ஸ்டிச். இது வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அப்புறமா எட்ஜில் ஓரமெல்லாம் தைக்கிறதுக்கெலாம் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளாங்கெட் ஸ்டிச். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச். இது பாருங்கள். இதில் இந்த டாப்பில் இருந்து இப்படி எடுத்துட்டு பாருங்கள் இங்கே மேலே கொஞ்சம் தள்ளி கீழே இந்த மாதிரி இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அடுத்து ரைட் சைடில் இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு
திருப்பி இதில் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி குத்தி இப்படி எடுத்துகிட்டு வரணும். நல்லா நெருக்கமாக தான் எடுத்துகிட்டு வரணும் இந்த ஸ்டிச்சு. பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்து கொஞ்சம் கீழே அதே இடத்துல குத்தக்கூடாது, கொஞ்சம் கீழே. இது வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். பெட்டல்ஸ், அப்புறமா நம்ம இது லீஃப் இதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபிஷ் போன் ஸ்டிச். ஒரு பேர்டு, ஆனிமல் எதுக்கும் நம்ம வந்து ஃபில்லிங்க்கு இது யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சீக்கிரமாக இதை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அப்புறமா பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுக்கு பேர் ஃபிஷ் போன் ஸ்டிச். அந்த சைடு இந்த சைடு இப்படி நடுவில் ஓடி இப்படி குத்தி எடுக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே இப்படி குத்தி இப்படி எடுத்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் சென்டரில் இப்படி ஒரு லைன் வந்துட்டு இப்படி பின்னல் மாதிரி அப்படி இருக்கும் பார்க்க. இதான் ஃபிஷ் போன் ஸ்டிச். அடுத்து பாருங்க வீல் ஸ்டிச். இதுக்கு வந்து இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அப்புறமா சென்டரில் இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கு. இதுக்கு பாருங்க இப்படி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இந்த சென்டரில் ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோல்லேருந்து வந்து திருப்பி அந்த சர்க்கிளில் வரணும். இந்த மாதிரி அப்படி பண்ணச்சில் இந்த த்ரெட் வந்து ஆப்போசிட் சைடில் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பிளாங்கெட் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இந்த ரவுண்டுக்குள்ளே ஓடி தான் அப்படி இப்படி பண்ணணும். இது வந்து நம்ம வீல் ஷேப்பில் பண்ணுவோம், அதனால தான் இது பேர் வீல் ஸ்டிச். இந்த மாதிரி இனி அடுத்து இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக போட்டுக்கணும். பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வீல் ஸ்டிச். அடுத்தது பாருங்க ஓவன் ரோஸ் ஸ்டிச். இதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஒரு சென்டர்ல ஒரு லைன், அப்புறமா இப்படி இப்படி இதில் நம்ம லைன்ஸ் போடணும் ஆட் நம்பரில் தான் போடணும். இனி பாருங்கள் இப்படி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இப்படி வெளியில் வந்து திருப்பி உள்ள இந்த மாதிரி திருப்பி வெளியிலேருந்து உள்ள திருப்பி இந்த மாதிரி இப்படி வெளியிலேருந்து உள்ள அடுத்து வெளியிலேருந்து உள்ள இப்படி எடுத்துட்டு இனி பாருங்க இந்த சென்டர்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி இப்படி சென்டர்லேருந்து இப்படி எடுக்கணும். நீடியில் இந்த மாதிரி இப்படி சென்டர்லேருந்து இப்படி எடுக்கணும். இந்த ரெண்டு லைனுக்கும் சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு சென்டர்லேருந்து நம்ம எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு பாருங்கள் கீழே ஓடி ஃபஸ்ட்டு கீழே ஓடி இப்படி த்ரெட்டை போட்டு எடுக்கணும். அப்புறமா அடுத்த லைனில் மேலே, அடுத்த லைனில் கீழே, இப்படி ஒன்றில் கீழே ஒன்றில் மேலே ஒன்றில் கீழே ஒன்றில் மேலே இப்படி ஊசி போட்டு நம்ம எடுக்கணும். பாருங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு கீழேருந்து த்ரெட் வந்திருக்கு. இனி இந்த லைனுக்கு மேலோடி த்ரெட் வரணும், அடுத்த லைனுக்கு கீழோடி த்ரெட் வரணும். இந்த மாதிரி கீழோடி வந்திருக்கா. இனி அடுத்தல மேலே, இனி அடுத்த லைனுக்கு கீழே, இந்த மாதிரி மேலே கீழேன்ட்டு த்ரெட் இப்படி சுற்றி நம்ம கொண்டு வரணும்.
இப்போ இது கீழே வந்திருக்கா. இனி இந்த லைனுக்கு மேலே கொண்டு வரணும். இதுக்கு கீழே 1 to 1, ஒரு லைன் கீழேனா ஒரு லைன் மேலே, அந்த மாதிரி இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம அப்படி சுற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் பார்த்தா நமக்கு ரோஸ் ஃப்ளவர் கிடைக்கும். அதனால தான் ஓவன் ரோஸ் இதுக்கு பேர். ரொம்ப டைட்டாக அப்படி இருக்கலாம் போடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அப்படி லூஸாக அந்த மாதிரி இப்படி போடணும். ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமாக நமக்கு ரோஸ் போடணும்னா அந்த ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி போட்டாச்சு. இனி லாஸ்ட்டில் இந்த மாதிரி இப்படி கீழே போட்டு இந்த மாதிரி முடிச்சிடணும். ஸோ இது வந்து பாருங்க இந்த மாதிரி இப்படி ரோஸ் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஓவன் ரோஸ் ஸ்டிச். இனி அடுத்து பாருங்கள் நெட் ஸ்டிச். அதை நம்ம இந்த மாதிரி ஸ்கொயரில் போடலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம பிளாங்கெட் ஸ்டிச் போட்டோம்ல, பீல் ஸ்டிச், அதே மாதிரி தான் இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து அதை வச்சு ஃபில் பண்ணுவோம். பார்க்க நெட் அப்பியரன்ஸில் இருக்கும். அதான் நெட் ஸ்டிச். பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி செய்துட்டு அடுத்து நம்ம இதில் வந்து நம்ம இப்படி எண்ட் பண்ணிடணும். எண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அதே மாதிரி தான். அந்த சைடு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து எப்படி நம்ம இந்த சைடில் நம்ம வந்து பண்ணோமோ அதே மாதிரி இப்படி பேக்லேருந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வாங்கும். பாருங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி இதான் நெட் ஸ்டிச். கூட ஒரு லைன் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு இப்படி முடிச்சிட்டோமா, இப்படி முடிச்சுட்டு இப்படி கீழே கொண்டு வந்துடும். இனி அடுத்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி கீழே, அடுத்து இங்கேருந்து கீழே, அடுத்து இங்கேருந்து கீழே,
இந்த மாதிரி. ஸோ இது நெட் மாதிரி வந்திருக்குல்ல, ஸோ அதனால் இது பேர் நெட் ஸ்டிச். நம்ம இதில் பிளாங்கெட் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இனி இதே மாதிரி இப்படி எண்ட் பண்ணிடணும். இனி அடுத்து பாருங்கள் கவுச்சிங். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் காட்டித்தரேன். நம்ம வந்து எந்த ஷேப்லேயும் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இதுக்கு 2 கலரில் நம்ம த்ரெட் எடுக்கும். ஒன்று லைட்டாக எடுத்தால் இன்னொன்று டார்க்காக எடுக்கணும். அப்போ நமக்கு நல்லா கிளியராக நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி லைன் போட்டிருக்கேன்னா, ஸோ லைனில் இந்த மாதிரி இப்படி த்ரெட் வைக்கணும். வச்சுட்டு இனி இன்னொரு கலர் த்ரெட். இப்போ இதில் ரெட் எடுத்துருக்கனால நான் இதில் வந்து நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலரில் எடுத்துருக்கேன். இனி பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த இன்னொரு கலரை நான் வந்து குத்தி இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இந்த த்ரெட் இப்படி இருக்கா, இந்த த்ரெட்டுக்கு இந்த சைடில் தான் நம்ம குத்தி எடுத்துருக்கோம். இனி என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இப்படி குத்தி கீழே கொண்டு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி அடுத்து பாருங்கள், அதே லைனில் தான் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி குத்தி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு இது வந்து கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்றவாறு நம்ம இந்த மேலே இருக்க த்ரெட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது இந்த சைடில் எடுத்துருக்கோமா, இந்த த்ரெட்டை நம்ம செக்யூர் பண்ணணும்ல, அதான் இதுக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இப்படி குத்தி கீழே அப்படி எடுக்கணும். இதுதான் கவுச்சிங். நம்ம நிறைய கவுச்சிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில், ப்ரூச் ஒர்க்லலாம், பீட்ஸ்லாம் நம்ம தைக்கிறோம்ல, எல்லாமே நம்ம கவுச்சிங் மெத்தடில் தான் தைப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா பீட் ஒர்க்லேயுமே நான் வந்து கவுச்சிங்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து ஈஸி, நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, தைக்கிறதுக்கு ஈஸியும் கூட, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் கவுச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன். பீட்ஸ் தைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி தைச்சிட்டே போகணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வேளை நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுக்கணும் வைங்களா, இந்த இடத்துல நம்ம இப்படி இதை எப்படி தைக்கணும்னு காட்டித்தரேன் பாருங்கள். இப்படி ரவுண்ட் இப்படி ஒரு ரவுண்டு ஷேப் வந்திருக்கா, பாருங்கள். இந்த சைடில் இப்படி இது என்ன ஷேப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இப்போ நேரம் நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணோம். இப்போ இது கொஞ்சம் கர்வ் ஷேப் ஒன்று, கர்வையும் எப்படி பண்ணணும்னு வேறு இந்த மாதிரி தான். ரொம்ப ஈஸி தான், அதே மாதிரி தான். இதுக்கு டெக்னிக்கு புதுசாக வேறு ஏதோ டெக்னிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எப்படி டிசைனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து தைக்கணும். தைக்கச்சில் கொஞ்சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் இது சும்மா பாதியிலே நிறுத்திட்டு இப்படி தைச்சேன். மற்றபடி நம்ம தைக்க வந்து கொஞ்சம் பக்கத்தில் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தைச்சா அதுவும் ஒரு டிசைன் மாதிரி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கீழே உள்ள த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்ல, அதே மாதிரி மேலே பாருங்கள், இது பக்கத்தில் இப்படி குத்தி கீழே எடுத்து இதையும் அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி இருக்குது. ரொம்ப ஈஸி. எந்த த்ரெட்டையும் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். கவுச்சிங்க்கு சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். அதே போல் ரெண்டாவது கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாம், அந்த கலர் நமக்கு தெரிய வேண்டாம்னா அதே கலரும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக ஆப்போசிட் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு இப்போ ரெட் கலரில் ரெட் தெரிய வேண்டாம், அது அப்படியே சும்மா இந்த டிசைன் அப்படி வந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதான் கவுச்சிங். அடுத்து பாருங்கள், புல்லியன் ஸ்டிச். இது செய்யும்போது இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நீடில் இந்த ஐ ஆஃப் த நீடில் இருக்குல்ல, இது வந்து இந்த மாதிரி இப்படி ஒரே அளவில் இப்படி இருக்கணும். இந்த ஐ ஆஃப் த நீடில் பக்கத்தில் பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா பெருசாக இருந்ததுன்னா நம்ம அங்கே நூல் சுற்றி கீழே எடுப்போம். அப்படி எடுக்கச்சிலே கீழே எடுக்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வராது சில நேரங்களில். அதனால
நீடில் வந்து ஒரே அளவாக இருக்கணும். இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி ஒரே அளவாக இப்படி இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி இது நம்ம ஸ்டிச் போடலாம். அப்புறம் இந்த மாதிரி இப்படி மேலேருந்து இப்படி எடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து குத்தி இந்த மேலே இந்த பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தாச்சா? இப்படி எடுத்த பிறகு இந்த நீடில் நம்ம இப்படி கையில் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு நம்ம இனி சுற்றணும். நம்ம 6 டைம்ஸ் நம்ம சுற்றலாம். நமக்கு வந்து டிசைனில் எத்தனை அளவு நமக்கு வேணுமோ அத்தனை நேரம் நம்ம சுற்றணும். நமக்கு இங்கே அளவு தெரியும்ல பார்த்தோன்னே. ஸோ நமக்கு போதுமான அளவு வந்த பிறகு நம்ம நிறுத்திடலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு 6 டைம்ஸ் சுற்றலாம். பாருங்கள், 1 2 3 3 4 5 6 இந்த மாதிரி 6 டைம்ஸ் இப்படி சுற்றிட்டு இதை நல்லா இந்த நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல அதை நம்ம நல்லா பிடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு அப்புறமா இதை நல்லா இப்படி ஆக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இங்கே எடுக்கணும். எடுத்துட்டு கீழே அங்கே வச்சு தைச்சிடணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். திருப்பி ஒருக்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி மேலேருந்து இப்படி எடுக்கணும். அப்புறமா கீழே இருந்து இப்படி குத்தி இந்த மாதிரி இப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி சுற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 நேரம் சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றணும்ல அதெல்லாம் நல்லா அழகாக இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம கீழே இதை வச்சு இந்த மாதிரி இப்படி கீழே இப்படி கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்துட்டு நீடில் இப்படி கீழே கொண்டு போய் தைச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி திருங்கி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். நாளையிலேருந்து ஃப்ளவர்ஸ் தான், ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கிளாஸ் தான். நாளையிலேருந்து ஒரு 3-4 கிளாஸ் போகலாம். ஃப்ளவர்ஸ் 15 ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் சொல்லி தரதுக்கு. ஸோ 15 ஃப்ளவர்ஸ் 3 நாள்லேயும் முடிக்கலாம், 4 நாள்லேயும் முடிக்கலாம். இந்த 15 ஸ்டிச்சஸ் வச்சு தான் நம்ம வந்து ஹூப் ஆர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், செயின் ஸ்டிச், பேக் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், 1 லைன் ஸ்டிச், லேசி டேசி ஸ்டிச், ஃப்ரெஞ்ச் நாட், சாட்டின் ஸ்டிச், ஃப்ளை ஸ்டிச், பிளாங்கெட் ஸ்டிச், ஃபிஷ் பாண்ட் ஸ்டிச், வீல் ஸ்டிச், ஓவன் ரோஸ் ஸ்டிச், நெட் ஸ்டிச், கவுச்சிங் ஸ்டிச், பில்லியன் ஸ்டிச். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதை வச்சு தான் ஃபுல்லாக நம்ம இப்போ 1 லைன் ஸ்டிச் வச்சு ஃப்ளவர்ஸ் உண்டு, லேசி டேசி வச்சு உண்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு உண்டு, சாட்டின் ஸ்டிச் வச்சு உண்டு. இது வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படி கோர்த்து கொண்டு போகிறதுக்கு ஃப்ளை ஸ்டிச். அப்புறமா பிளாங்கெட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஃபிஷ் போன் நமக்கு லீஃப், ஃப்ளவர்ஸ், பெட்டல்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. அதே போல் இது ஃப்ளவர். இதை வச்சு நம்ம ஃப்ளவரும் பண்ணலாம், மற்ற மாதிரி உள்ள பக்கத்தில் இருக்க டிசைன்ஸும் பண்ணலாம். இதுவும் ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு நம்ம ஃபுல்லாக இனி இந்த ஸ்டிச் எல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம ஃப்ளவர்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.